அது பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆக்சுவலி சொல்லப்போனால். காரே பார்த்தீங்களா நசுங்குது காரு அந்த ஆக்சிடெண்ட்டில். ஆனால் அவர் அதை பற்றி கேர் பண்ண மாதிரியே தெரில. அவர் ஃபயர் மாதிரி அந்த காரை விட்டு இறங்கி ஒருத்தர் திறந்து விட்றாரு, கேஷுவலாக நடந்து போகிறாரு, எதுவுமே நடக்காத மாதிரி. இப்படியெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். அதாவது வந்து அதுக்கான பயிற்சியிலே இருக்காங்க. கார் ஓட்டுறதுக்கே பயிற்சி பண்ணுவாங்க, பைக் ஓட்டுறதுக்கே பயிற்சி பண்ணுவாங்க. இப்போ கிரிக்கெட் வீரர்னு வச்சுக்கோங்க, அந்த பயிற்சியிலே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அது ஒரு பேஷன், அவருடைய ஆசை வந்து ஜெயிக்கணும், ஓட்டணும், இதெல்லாம் அவருடைய விருப்பம். ஆனால் அவருடைய பயிற்சின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது அவருக்கு முழுமையாக கிடையாது. அவர் எடுத்துக்கிறாரு. இப்போ வந்து சினிமாவில் நடிக்கிறாரு, முழு நேரம் நடிகனாக இருக்கிறாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராக அஜித் சார் இருக்காரு. அந்த பயிற்சி எடுக்கிறதுக்கான அதாவது எப்படி சொல்ற டைம் வந்து அஜித் சாருக்கு ரொம்ப கம்மி. ஸோ ஏதோ ஒரு கேப் கிடைக்கும்போது அந்த பயிற்சி எடுக்கிறாரு. இந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரி ரேஸ்ல எல்லாம் கலந்துக்கணும்னா எந்த மாதிரியான விபத்தும் நடக்கலாம், அதுக்கான தகுந்த பயிற்சி இருக்கணும். ஆனால் அஜித் சார் அதையும் மீறி ஓட்டி சக்ஸஸ் பண்ணுறாரு, ரேஸ்ல எல்லாம் ஜெயிக்கிறாரு. இப்போ நேற்றுக்கு நடந்த விபத்து இருக்குது பார்த்தீங்களா, அது அவர் பெருசாக எடுத்துக்கல. அதுக்கு காரணம் என்னென்னா இதுக்கு முன்னாடியே அவர் வந்து பல விபத்துகளை சந்திச்சிருக்கிறாரு.